பார்ட் 4 இது. டே ரித்திஜ் உங்க நான் படிச்சு சீக்கிரம் வாடா டே. நீ அந்த டயரை தொட்டல அதனால போச்சு. காலை எடுத்துடாத. எடுத்துனே திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து வந்துடுவேன். தயவு செஞ்சு காலை மட்டும் எடுத்துடாத. அங்கே உட்காந்தா டே இந்த டயர் எங்கே எடுத்தோமோ அங்கேயே போயிடுவேன். டே இது நியூ டைமென்ஷன்லடா சொல்லிக்கிட்டே இருந்த. நீ எதுக்குடா காலை வச்ச? வெளியே எடுத்தீங்கன்னா உடனே ஸ்டார்டிங்லேருந்து வந்துடுவீங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்த டைமென்ஷன் விட்டு போகிற வரையும் அதே தான் இருக்கணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சரி காலை எடுத்துரு. டே ப்ரோ நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஏன்டா காலை வச்ச? சீக்கிரம் வா. பின்னாடி வேற பிரைட் லைட் வருது. ப்ரோ என்ன ஓட முடியல. அதான் இப்படி ஓடி வந்துட்டேன். டீ என்னடா அவன் பக்கத்துல வரான் தூர போறான். என்னடா ஸ்லோ மோல வரான். ஸ்டாச்சுமோ போச்சுடா டே. இந்த டைமென்ஷன்ல இருந்து காலை நீ எடுத்துறியா? அம்மா இந்த டயர் மட்டும் தூப்பலாமா? அந்த டயர் மேனை இப்போ உடனே கூப்பிட்டாகணும். டயர் மேன் எந்த திடீர்னு வாங்க. இப்போ நான் என்னோட டே இப்போ நம்ம டயர் மேனை தான் கூப்பிட முடியும். டயர் மேன் எந்த திடீர்னு இப்போ என்ன நடந்து வர முடியுது ப்ரோ? ஸ்லோமோல நடந்து வந்தால் ஈஸியாக நடந்து வரலாம். ஓடிட்டு வர முடியாது. ஓடும் போற நம்ம ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். ஏ ப்ரோ நீ எதுக்குடா காலை வச்ச? கிருத்திகே இந்த காலை மட்டும் எடுத்துடாத. நீ வேற டைமென்ஷனுக்கு போயிடுவ. தயவு செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் செத்துருவாடா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ. இதில் ஒரு கால் வச்சுக்கிறேன். டீ என்னடா அப்படி ரிவர்ஸில் இப்போ நடந்த மாதிரியே இல்லை. டே ரித்தீஷே அவனை பாருங்க அவன் எப்படி வரானு. சொல்லிக்கிட்டே இருந்தேன். காலை வச்சுட்டியா? ஏ ப்ரோ வாட் ஹேப்பன் டு யூ? இவங்க என்னடா எஸ்டிஓபி ஸ்டாச்சு ஆகிட்டானுங்க. வாட் ஹேப்பன்? டீ இப்போ அவன் கையை நவுத்தணும். டீ நவுத்த முடியலடா ரியலா. இப்போ அவன் எட்டி ஒரு உதை தான் உதைக்கணும். எம்மாடி அளவில் உதைக்க முடியல. உடைச்சாலும் வர முடியாது. எப்படி உதைச்சாலுமே அவங்களால வர முடியலையே. என்ன நடந்துச்சுடா? அந்த டயர் ஏதோ ஒன்று பண்ணி சொல்லணும். அந்த டயர் பண்ணி சீக்கிரமாக ஃப்ரீஸ்லேருந்து தப்பிக்க சொல்கிறோம். டயர் பண்ணோட பண்ணிட்டு இருக்காரு. டயர் மேன் இப்போ என்னால் எனக்கு ஒரே வழி தான் இருக்குது. நானும் டயர் தொட்டு தான் வர முடியும். யா டயர் மேனை நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதை நானும் தொட்டுட்டேன். இதுக்கு மேலே டயர் மேன் வச்சு தான் பார்க்க முடியும். டே இந்த டயர் உங்கள் பக்கத்தில் உங்கள் காலை தொட வச்சா உங்களால் நவர முடியும்டா. இப்போ அவங்க 2 பேர்த்து கால் மேலேயும் நான் வச்சுட்டேன். அவன் கால் மேலே வைக்க முடியல. இப்போ நான் காலை வைக்கணும். ஏதாவது ஒருத்தர் ஃபுல்லாக இருக்கணும் ஒரே டைம். ஏன்டா நீயும் காலை வச்ச? எல்லாரும் வந்துட்டோம். ஒரே ஒரு காலை மட்டும் வைங்க. டிஷே நீ 3 பேருமே நம்ம 3 பேரும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. அங்கே ரீச் ஆகிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். வச்சிரு. இப்போ டயர் மேன் வந்துருவான். ப்ரோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? இந்த டயர் மேன் தானே ப்ரோ. டயர் மேன் எப்படி வர அந்த வந்தா? டயர் மேன் ஓடி வராரு. நான் வந்துருடா. நம்மளால இது மட்டும் எடுத்து வர முடியாதுடா. ப்ரோ நான் ரெட்டரல தள்ளு. டயர் மேன் அடிச்சினா உன்னால கையை நவுத்த முடியாது. ஃப்ரீஸ் ஆயிருவடா. அப்பலாம் ஃப்ரீஸ் ஆயிரும்டா. அடிக்காதடா கிருத்திகே சொல்லிட்டே இருந்தல்ல. அவன தள்ளு விடாதடா. இப்போ கிருத்திக் வாசன் வேறு செத்து போயிட்டான்டா. வாட் கேன் வி டூ? டயர் மேன் நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் டயர் மேன். நான் ஒன்றில் தான் போத்துறேன். பத்துலாம் நீ என்ன பண்ணணுன்னா
அதுக்கு பதிலாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ இந்த டைமண்ட்ஸில் இருந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கா, நீ அழிக்கணும். அப்போ தான் அவங்க. சரி, இப்போ உங்களால் கிருத்திகாசனை கூட்டு வர முடியுமா? இன்னொன்று தூக்கிட்டு வர முடியும், ஆனால் கன்ஃபார்மாக தெரியாது. அத்தைங்க, ஏன்னா என்கிட்ட அவ்வளோக்கெல்லாம் இப்போ பவர் இல்லை. அந்த மான்ஸ்டர்ஸ் பாதி பவர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மான்ஸ்டர் எப்படி அழிக்கிறதுக்கான வழி என்ன? நான் உங்களுக்கு பாதி பவர்ஸ் தரேன். அந்த பவர் வச்சு நீ நல்லா அழிச்சிக்கலாம். உங்கள் மேலே நான் 4-5 டயர் போடுவேன். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சாதான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். ஓகே, நாங்கள் அப்படியே பண்ணுறோம். ஓகே டயர்மேன் நீங்கள் போடுங்க, நாங்கள் ரெடி. இவ்வளோ பக்கத்தில் நிற்கணுமான்ட்டு இங்கே போடுறா. இங்கே நிற்கணுமாட்டா டயர்மேன்? இங்கே இருக்கிறா. சீக்கிரம் போடுங்க டயர்மேன். 5 டயர்லேருந்து இது பண்ணுமா? சரி போடுங்க டயர்மேன். ஜஸ்ட் மிஸ் நடுவில் தான் போட்டாரு. ஏய் தொட்டுறாத. டயர்மேன் என்ன தொட முடியாது, நீ தான் எடுக்கணும். வாங்க செகண்ட் டயர் போடுங்க. திரும்பி அங்கேயே போடுறாரு. டயர் ரொட்டேட் ஆகுது. டயர்மேன் நீங்க சூப்பரா தான் போடுறீங்க. வந்து எடுத்துங்க. அப்பதான் டயர்மேனோட பவரை பாடுற. அப்படியே அவரே எடுத்துட்டாரு. அவரோட டயர்மேன் நாங்க அடுத்து ரெடி. போடுங்க. லாஸ்ட் டயர் இல்ல, லாஸ்ட் பிஃபோர் டயர். ஜஸ்ட் மிஸ். இந்த டயர்மேன் ரெடி ஆயிட்டாரு. டயர்மேன் உங்க பவர் வச்சு நீங்க எடுங்க. என்னோட கையை நீட்டுறது டயர் இப்போ வருமா வராதா? வாட் இஸ் த பவர் ப்ரோ? மைண்ட் கண்ட்ரோலிங். திஸ் இஸ் த லாஸ்ட் டயர். நீங்க போடுங்க. இப்போ என்னடா பண்றது? கால்லே போட்டான். நான் நவர முடியல. இந்த டயர்மேன் மேலே கரெக்டாக நீ போட்டாகணும். என்னடா இது இவ்வளோ ஸ்லோ வருது? டயர்மேன் ஏன் வந்துட்டான். ஓ மை காட், கால் இடிச்சிச்சா. ஓ மை காட், இது இப்போ நாட்டா டயர்மேன் உங்கள் மேலே போடணுமா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு டயர் வருமா வராதான்னு பார்க்கலாம். டயர் வருது. வாட் இஸ் திஸ்? முன்னாடி 3 டைம் பண்ணுமா? ஓகே டயர்மேன், பக்கத்தில் அது எடுக்கணும். அதை எடுக்க போகிறேன். செகண்ட் டயர். போச்சு. இன்னும் 2 டயர் போடணுமா? நீங்கள் டயர்மேன் நீங்கள் அப்படியே ஃப்ரீஸில் தான் இருப்பீங்க. இப்போ இவனா லாஸ்ட் டயர். என்னோட இன்னும் பின்னாடி இழுக்குது. லாஸ்ட் டயர் இஸ் கமிங். கரெக்டாக டயர்மேனே தொட்டுருச்சு. அதனால ரிலீஸ்டா என்னடா அது? சரி, தேங்க்யூ டயர்மேன். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடலாமா? இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போய் பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நன்றி டயர்மேன். ஐயோ ப்ரோ, இப்போ டயர்மேன் சீக்கிரம் வாங்க. சரி டயர்மேன் சீக்கிரம் போங்க. என்னோட ஃப்ளாஷ் போன மாதிரி போயிட்டாரு. இப்போ நாம போகணும். டயர்மேன் தேங்க்யூ. இப்போ நீங்கள் என் கூட நடந்து வாங்க. இதுதான் என்னோட வீடு. சீக்கிரம் வாங்க. ஆமாம் டயர்மேன், உங்கள் டயரை எங்கே வைப்பீங்க? டயர் பிளேஸ் இதுதான். இந்த இடத்துல தான் பவர்ஃபுல்லான பிளேஸ். இதுக்குள்ளே போட்டிங்கன்னா எதுவும் நடக்காது. கரெக்டாக இதுக்குள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளேயே இருக்கும். நாளைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க. எப்படியும் நம்ம கடைசியாக வந்துட்டோம். ப்ரோ இப்போ நம்மளுக்கும் டெலிபோர்டேஷன் பவர் இருக்குது. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல அந்த வயிற்றுல பாக்ஸ்க்குள்ளே போகணும். வந்துட்டோம்டா. சரி இப்போ என் வீட்டுக்குள்ளே போகலாமா? என் வீட்டுக்குள்ளே அந்த வீட்டு ஜன்னல் பக்கத்தில் போய் போகணும். வந்துட்டோம்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.